ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கும்பராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசியிலேயே இந்த மாதம் 5 கிரகங்கள் அமரப்போகுது. மாத தொடக்கத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் கும்பராசியிலேயே அமர்ந்திருக்கு. மார்ச் 7ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு வரார். மார்ச் 15ஆம் தேதி செவ்வாயும் கும்பராசிக்கு வரார். இதனால கலவையான எண்ணங்கள், கலவையான பலன்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இருக்கிறதுலயே சனிதான் மிகப்பெரிய பாவ கிரகம். அதனால மற்ற கிரகங்கள் எல்லாம் ராசிக்கு வரும்போது சனியோட சேரும்போது சனி கொஞ்சம் சுபத்துவம் அடைவார். முக்கியமா சுப கிரகமான சுக்கிரன் ராசிக்கு வரும்போது சனி நல்ல சுபத்துவம் அடைவார். உங்களுக்கு இதுவரைக்கும் மன அழுத்தத்தையே கொடுத்துட்டு இருந்த, மனக்குழப்பங்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருந்த சனி இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷங்களையும் கொடுப்பார், மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியையும் கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓய்ந்து போய் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொடுப்பார் சனி. வீட்லயும் சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இதுவரைக்கும் நிறைய தடைகள் வந்துச்சு, வரன் அமையாம தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. எந்த வரன் வந்தாலும் அதுல ஒரு பிரச்சனை அமையற மாதிரி சூழ்நிலை அது தடைப்பட்டு போன காலமும் இருந்தது. ஆனா இந்த மாதம் உங்களுக்கு வரன் அமையும், கண்டிப்பா அமையற சூழ்நிலை இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நன்றாகவே நடக்கும். தொழில் லாபம் இதெல்லாம் நல்லாவே வரும். நீங்க பட்டம், பதவி, ப்ரொமோஷன் இதுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிற சூழ்நிலை இந்த மாதம் இருக்கு. நீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வெளியூர்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எந்த வேலையை எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல பலவிதமான தடைகள் வரும், அலைச்சல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா கடைசியில நீங்க அந்த காரியத்தை முடிச்சு ஜெயிச்சிடுவீங்க. அதுதான் ஸ்பெஷல். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கதான் செய்யுது. நிறைய வீடுகள் பார்த்தாலும் அது அமையாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை, இல்ல ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடு ஏற்கனவே சேல் ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கும். நீங்க எந்த காரியத்தை இந்த மாதம் எடுத்தாலும் அதுல கொஞ்சம் நீங்க அலைஞ்சு திரிஞ்சுதான் அந்த காரியத்தை முடிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்ப கை கொடுக்காது. உங்களுடைய முயற்சிகள் மட்டுமே இப்ப உங்களுக்கு கை கொடுக்கிற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி புதன் இந்த மாதம் உங்களுக்கு நீச்சமடைகிறார். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காம நடக்கிறது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். உங்களுக்கு சில மனக்குழப்பங்களும் ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் தடைப்பட்டு தான் போகும். இந்த மாதம் நீங்க நினைச்சது ஓரளவுக்கு நடக்கும். ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு தேவையானதோ, ஆபீஸ்க்கு தேவையானதோ, உங்களுக்கு தேவையானதோ எதுவா இருந்தாலும் இந்த மாதம் அந்த பொருளை வாங்குற சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கிரக அமைப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல லாபத்தை தரும் சூழ்நிலை தான் இருக்கு. செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்துட்டு தான் இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்க படிப்புல நல்லா கவனம் செலுத்துவீங்க. ஆனாலும் உங்களுக்கு படிக்கிறதுல சில தடைகள் இருக்கு. எப்போ புக் எடுத்து வச்சு படிக்கலாம்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு வேலை பிரச்சனைன்னு ஓடிட்டு இருக்கு. இந்த மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும். அடுத்த மாதம் மிகச்சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.